அன்பு நண்பர்களே, அன்பர்களே, பக்தகோடி மக்களே! பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு, அறந்தாங்கி மூக்குடி பொற்குடையார் கோவிலுக்கு தாங்க போறேன். வாங்க, வாங்க, வாங்க எல்லாரும் வாங்க. அறந்தாங்கில பார்த்த இடம், பார்க்காத இடம், கண்ட இடம், காணாத இடம் எல்லா இடத்துலயுமே அன்னதானங்க, அன்னதானங்க. ஆமா, இந்த மக்கள்னால தான் நம்ம நல்லா இருந்தோம். இந்த பொற்கொடையார்னால தான் நம்ம நல்லா இருந்தோம். அதுக்கு அந்த இதுக்காக நன்றி கடனுக்காக திரும்ப இன்னைக்கு ஒரு நாளு வர்ற எல்லாருக்கும் முடிஞ்ச வரையும் நம்மனால முடிஞ்ச வரையும் அன்னதானம் போடுறோம்னு போட்டாங்கங்க. ஐயையோ! சத்தியமா அந்த ஒரு அன்னதானத்த எல்லாரும் அவ்வளவு சிறப்பா, அவ்வளவு அற்புதமா, அவ்வளவு அன்பா வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாருக்கும் அள்ளி அள்ளி குடுத்தாங்கங்க. ஆமா. கோவில் திருவிழான்னா கோவிலை சுற்றி தானேங்க கூட்டம் இருக்கணும். ஆனால் அறந்தாங்கி முழுக்க கூட்டம், இங்கே கோவில் இருக்கிற மூக்குடி முழுக்க கூட்டம், எங்கே பார்த்தாலும் மக்கள் மக்கள் மக்களுங்க. ஆமாம், அப்போ அந்த அளவுக்கு பொற்குடையாருடைய அந்த அன்பு இருந்திருக்குது, அருள் இருந்திருக்குது. இந்த சுற்று வட்டார மக்கள் அனைவருக்கும் பொற்குடையாருடைய அருளாசி இருந்திருக்கு. பொற்குடையார் வேற யாரும் இல்லைங்க, நம்ம முருகப்பெருமானுடைய இன்னொரு பேர் தாங்க பொற்குடையார். ஆமாம், இந்த பொற்குடையாருடைய அருள, இந்த பொற்குடையாருடைய அன்ப இன்னைக்கு வாங்கிட்டு போக தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆமா, கோவில சுத்தி 2 வகையா பிரிக்கலாங்க. ஒண்ணு பொற்குடையாருங்கிற முருகப்பெருமான், இன்னொன்னு மக்களாகிய நாம். இப்படி இந்த பங்குனி உத்திர திருவிழாவுக்கு லட்சம் மக்களா வந்து போறாங்களே! அப்ப நம்ம பொற்குடையாருங்கிற முருகப்பெருமான் நிச்சயம் ஒரு பெரிய கோயில்ல தான் இருப்பாருன்னு பார்த்தா, ஒரு மேல் மண்டபம் மட்டும் தான் இருக்கு. அந்த மேல் மண்டபம் கூட அவருக்கு கொடை பிடிக்கல. அவருக்கு கொடை பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பூவரச மரம் தாங்க. ஆமா, பூவரச மரத்துக்கு கீழ, பூமாதேவிக்கு மேல அப்படியே ரொம்ப எளிமையா இருக்கிறாருங்க நம்ம பொற்குடையார். ஆமா, எல்லா ஊர்லயும் மலை மேல இருக்கிற நம்ம முருகப்பெருமான், இங்க மட்டும்தாங்க பூவரச மரத்தும் கொடை பிடிக்க நம்ம பூமாதேவி மடியில அவ்வளவு எளிமையா இருக்கிறாரு. இந்த எளிமைக்கோ என்னவோ ஊர்ல இருக்கிற எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் இன்னைக்கு பொற்குடையாரை பார்க்க வந்துட்டாங்கங்க. சாப்பிடலாம் அன்னதானத்தில். எல்லா இடத்துலயும் அன்னதானம். தேங்காய்களை உடனடியாக வேகமாக ஒரு 1/4 மணி நேரத்துல ஒரே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவேன். அங்க முதலாளி ஏத்துக்க மாட்டாரு. எதுக்கு அப்ப முழுசா லீவ் போட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படித்தானே சொல்லுவார் கார்த்தி. அதனால நம்ம மனசு என்ன பண்ணுது, சம்பளமும் வாங்கணும், அர்ச்சனையும் பண்ணணும். அதனால கொஞ்சம் விறுவிறுன்னு அர்ச்சனை பண்ணி கொடுக்கும். கட்டுப்பாட்டோடு கிராம மக்களுடைய கட்டுப்பாட்டோடு சிறப்பான முறையில் இந்த பங்குனி உத்திர திருவிழாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மாவட்ட பொதுமக்கள் சிறப்பாக கண்டு ஒரு அம்மா பொறுமையா அழகா எவ்வளவு நேர்த்தியா முடியெடுத்து விடுறாங்களே பாருங்களேன். ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான் பாட்டு தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரவணபவனே, கார்த்திகை மைந்தா, கடம்பா, கந்தா, கதிர்வேலா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா, அதை உனக்கு கரும்பு தொட்டில்ல கட்டி தூக்கிட்டு வாரேன்னு எத்தனையோ பேர் வேண்டியிருக்கிறாங்க. அந்த வேண்டுதலை தான் இங்கே நிறைவேற்றுறாங்க. இன்னொரு சகோதரியை பாருங்களேன், வேப்படை வச்சுக்கிட்டு வலி நிறைந்த கஷ்டம் நிறைந்த ஒரு பிரார்த்தனைங்க. ஆமாம், அந்த பிரார்த்தனை, என் கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன் முருகா, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என் பிரார்த்தனைக்கு கொஞ்சம் கண் திறந்து பாரு, என் வேண்டுதலை கேளு, என் குறையை நிவர்த்தி பண்ணுன்னு ஒரு சகோதரி வேண்டுறாங்க. பொற்குடையார இருக்கிற முருகப்பெருமானே, அந்த சகோதரியின் குறையை சீக்கிரம் தீர்த்துவிடு. வந்திருக்கும் அத்தனை சகோதரிகளின் குறையும் தீர்த்துவிடு முருகா.
முருகா, உனக்கு இங்கே நாங்கள் தொட்டில் கட்டியிருக்கிறோம். எங்கள் வீட்டில் சீக்கிரம் தொட்டில் கட்டுறதுக்கு உன் அருள் வேண்டும்னு இங்கே பாருங்க நிறைய பேர் தொட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் முருகனுடைய வாகனமான சேவர் கொடியோட அந்த சேவலை இங்கே நிறைய பேர் காணிக்கையாக கொண்டாந்து விட்டுருக்காங்க. பாருங்கம்மா, அந்த காவடிக்கு வழியை விட்டு மேலகாரவங்க உங்களது மேலங்களை நிறுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். மேலகாரர்கள் தங்களது மேலங்களை நிறுத்திக் கொள்ள காவல்துறை சார்பாக இந்து சமய அறத்துறை மூக்குடி கிராமத்தாருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நீங்க அடிக்கிறதை எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், வருகை தரக்கூடிய பக்தர்களை கவனிக்கணும். உங்களுடைய மேலத்தட்டத்துல சிறப்பான மேளங்கள், அற்புதமான மேள கலைஞர்கள், அற்புதமான காவடிகள் வருகிறது கொண்டிருக்கிற காட்சியை அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து வழிவிடுங்க. இன்னும் நிறைய காவடிகள் வருகிறது. அதுக்கெல்லாம் கொடுத்தாருன்னா ₹150 விற்கக்கூடிய பொருள் ₹100 கொடுக்கிறோம். சின்ன குழந்தைகள் அழகுக்கு அழகாக விளையாடக்கூடிய அற்புதமான விளையாட்டு பொருள்கள். இப்படி கூட்டம் நிறைஞ்ச மக்கள் நிறைஞ்ச லட்சம் மக்களாக நிறைஞ்ச இடத்துல கோயிலை பார்த்து சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. ஆமாம், முருகனை பார்க்க வந்த எல்லாருமே இங்கே முருக பக்தர்கள் தான். ஆமாம், இந்த முருக பக்தர்களை பார்த்து கும்பிட்டு போயிட்டாவே போதுங்க. ஆமாம், முருகனை கும்பிட்டா என்ன, முருகப்பெருமானை கும்பிட வந்த மக்களை கும்பிட்டா என்ன, ரெண்டுமே ஒன்று தாங்க. அதனால் நான் எட்டி நின்று எல்லாரையும் பார்த்து, முருகா, இவங்க எல்லாம் உன்னுடைய பக்தர்கள், இவங்க எல்லாரும் உனக்காக தான் இங்கே சாமி கும்பிட வந்திருக்காங்க, உன்னை பார்க்க வந்திருக்காங்க. ஆக நான் இவங்க மூஞ்சியில் உன்னை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள பார்த்து கும்பிட்டு வந்துடுவேங்க. ஆமாம். நம்ம முருகப்பெருமானுக்கு என்னைக்கும் பிடிச்சது மயில், சேவல், வேலு, மலை. அதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமானை வேண்டுகிற பக்தர்களை, இந்த மக்களை, இந்த காவடி ஆட்டத்தை தாங்க. பொற்குடையராய் எழுந்தருளிருக்கும் நம் முருகப்பெருமானை நினைத்து ஆடினேன் பாடினேன் பரவசமாகன்னு நம்ம பக்தர்களுடைய ஆட்டம் அப்படி தாங்க இருக்குது.
அன்பு நண்பர்களே, பக்தர்களே, இந்த கோவில் திருவிழாவுக்கு அடுத்த வருஷம் வரணும்னு நீங்கள் யாராவது நினச்சா புதுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி வாங்க. அறந்தாங்கிலேருந்து பட்டுக்கோட்டை ரோட்டில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மூக்குடி எங்கேன்னு கேளுங்க. அந்த மூக்குடிக்கு நீங்கள் வந்தியெல்லாம் நம்ம பொற்குடையார் முருகப்பெருமான் அருள் பெற்று செல்லலாம். பங்குனி திருவிழாவுக்கு வந்தால் இந்த விசேஷத்தை பார்க்கலாம். இல்லை மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா நீங்கள் அழகாக பொறுமையாக நம்ம முருகப்பெருமானை தரிசித்துட்டு, ஆமாம் இவ்வளவு எளிமையாக இருக்கிற முருகப்பெருமானை எந்த கூட்டமும் இல்லாமல் பார்க்கணும்னா மற்ற நாளில் வந்து மற்ற சாதாரண சாதாரண இந்த வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை இது மாதிரியான அப்புறம் முருகனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் வந்தீங்கன்னா பொறுமையாக அருமையாக அழகாக நம்ம முருகன் அருள் பெற்று தரிசித்து விட்டு போகலாம் நண்பர்களே. மீண்டும் மேலும் அறிவிக்கிறோம். நகைகள் பத்திரம், பணம் பத்திரம், பரிசு பத்திரம், குழந்தைகள் பத்திரம். கவனம். ஏன்னா இனிமேதான் காவல் வரும். 2 மணிக்கு மேல அக்னி காவலி, பறவை காவலி, ஆமா பூக்குழியில் இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்க போறோம். இந்த காவலியில கோவில் இரவு 10 மணிக்கு இப்ப சாப்பாடு போட்டு நைட்டுக்கு நாடகம். ஐயா கோயிலுக்கு ஈட்டாப்புல உள்ள புறக்காவல் நிலையத்தில் இருக்கிறார். உறுதியாக வருவதை கேட்டுக்கொள்கிறோம். பார்த்து போக, பார்த்து வாங்க. ஆமா விடியா கொஞ்சம் விறுவிறுப்பா தேங்காய் உடைங்க. மழை மழை உடைச்சு கொடுங்க. இவ்வளவு கூட்டத்திலையும் இவ்வளவு சத்தத்திலையும் இந்த அண்ணனுக்கு தூக்கம் வருதுன்னா நிச்சயம் சந்தோஷம் இருக்குது, மனசுக்குள்ளே நிம்மதி இருக்குது. இது இந்த அண்ணனுக்கு என்றும் தொடரணும். இது இந்த பொற்குடையார் இந்த அண்ணனுக்கு என்றும் கொடுத்து வைக்கணும். அனைவரும் நம்ம அறந்தாங்கி மூக்குடி அருள்மிகு பொற்குடையார் அருளை பெற்றிருப்பீர்கள். நாளை வெளிவரும் காணொளியிலும் நிறைய காவடி ஆட்டம் இருக்கிறது. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இவன் அம்மா சிட்டுப்பிள்ளை. நன்றி வணக்கம்.